விரித்து இந்த அமர்வுகளிலே நாங்கள் முடித்திருக்கின்றோம். அந்த வகையில் சென்ற 5 அமர்வுகளிலே சூரா ஹுஜராத்தின் இறுதி 3வது பகுதி, அதாவது 14வது வசனம் தொடக்கம் 18வது வசனம் வரையிலான அந்த பகுதிக்கான தப்சீரை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் இந்த பகுதியினுடைய சாராம்சத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, சூரா ஹுஜராத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட சம்பவங்களோடு மையப்படுத்தியதாக அந்த வசனங்கள் இறங்கியதை நாங்கள் சென்ற அமர்வுகளிலே படித்தோம். ஆரம்ப பகுதியிலே பல அந்த வசனங்கள் இறங்குவதற்கான நேரடி காரணங்கள், சபபு நுசூல் என்று நாங்கள் சொல்கின்ற அந்த நேரடி காரணங்கள் இருந்ததை நாங்கள் படித்தோம். அதே போன்று இந்த பகுதியிலும் ஏலவே நாங்கள் படித்தது போன்று 14வது வசனம் தொடக்கம் 18வது வசனம் வரையிலான இந்த பகுதியிலே இருக்கின்ற வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட சாராரை மையப்படுத்தியதாக, ஒரு குறித்த ஒரு சமூகத்தை மையப்படுத்தியதாக இறங்கிய வசனங்களா இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டிலே ஆமுல் வுஃபூத் என்று அழைக்கப்படுகின்ற தூதுக்குழுக்களுடைய ஆண்டு என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாம் மிகவும் பலம் பெற்றதன் பிறகு மக்கா வெற்றியின் பிற்பாடு ஹிஜ்ரி 9களிலே பனு அசத் பின் ஹுசைமா என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவுக்கு மிகவும் அருகாமையிலே இருக்கின்ற ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்த அந்த அராப்களுடைய, அந்த அரபிகளுடைய விடயத்திலே மையப்படுத்தியதாக இந்த வசனங்கள் இறங்கி இருப்பதை நாங்கள் படித்தோம். அந்த வகையில் இந்த 5 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா அந்த குறித்த அந்த சமூகத்தினுடைய சில பண்பாடற்ற, நாகரிகமற்ற, விழுமியங்களிலே குறைவான சில அவர்களுடைய அந்த விடயங்களை அல்லாஹு தஆலா சுற்றி காட்டி அவர்களுடைய பிழையான புரிதல்களுக்கான விளக்கமாக இந்த வசனங்களை இறக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே 14வது வசனத்திலே காலத்தில் ஆராபு ஆமன்னா, அந்த நாட்டுப்புறத்தை சேர்ந்த பிற்போக்கான அந்த அராப்கள் அவர்கள் நாங்கள் ஆழமாக ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் மோமின்களாகி விட்டோம் என்று அப்படி சொன்ன போது இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக, இன்னும் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, ஆழமான ஈமான் உங்களுடைய உள்ளங்களை இன்னும் வந்தடையவில்லை என்று அவர்கள் ஈமான் என்கின்ற அந்த சொல்லினூடாக அவர்கள் விளங்கியிருந்த பிழையான புரிதலை அங்கே அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகின்றான். ஈமான், இஸ்லாம் என்கின்ற இந்த 2 விடயத்தையும் அங்கே அவர்கள் குழப்பிக் கொள்கின்றார்கள். எனவே அந்த வசனத்தை இறக்குவதன் மூலமாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று, நாங்கள் ஆழமான முறையிலே மறைவான அந்த ஈமானை நாங்கள் முழுமையாக நம்பிவிட்டோம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த விடயம் உங்களுடைய வாய் வார்த்தைகள் தான் என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான் பற்றிய பிழையான புரிதலை அங்கே அல்லாஹு தஆலா நெறிப்படுத்துகின்றார். ஏனென்றால் ஈமான் என்பது மறைவான விடயத்தோடு தொடர்புபட்டது, ஆலமுல் கைபோடு தொடர்புபட்டது. அல்லாஹ்வுடனான அந்த அல்லாஹ் பற்றிய ஆழமான நம்பிக்கை, எந்த விதமான சந்தேகமற்ற, கலக்கமற்ற அந்த நம்பிக்கை என்பது கைபான மறைவான உலகத்தோடு தொடர்புபட்டது. ஆனால் அந்த அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அந்த கூறிய விடயம் உண்மையிலே அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, மாற்றமாக சரணடைந்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கே வஹியை இறக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றான். அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ஏனைய கத்ஃபான், ஹவாஸுன் போன்ற கோத்திரங்கள் உங்களோடு போரிட்டதை போன்று நாங்கள் போரிடவில்லை, நாங்கள் வெறுங்கையோடு வரவில்லை, மாற்றமாக மிகப்பெரிய செல்வத்தோடும் மிகப்பெரிய படைபலத்தோடும் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அதாவது அவர்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்ததன் விளைவாக இஸ்லாம் பலம் பெறுகின்றது என்ற ஒரு தோரணையிலே அங்கே அவர்கள் சொல்கின்றார்கள். பனு அசத் பின் ஹுசைமா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொல்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 14வது வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா அவர்கள் ஈமான் பற்றி விளங்கியிருந்த பிழையான புரிதலை அங்கே அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகின்றார். அதே போன்று 15வது வசனத்திலே உண்மையான முஃமின்கள் யார்,
ஈமானுடைய யதார்த்த நிலை என்ன என்கின்ற அந்த விடயத்தை அவர்களுக்கு ஈமானுக்கான ஒரு டெபினிஷனை, ஒரு வரைவிலக்கணத்தை அல்லாஹ் தஆலா அங்கே வழங்குகின்றான். இன்னமல் முஃமினீன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு. முஃமின்கள் என்பவர்கள் ஈமான் ஆழமாக அல்லாஹ்வை நம்புகின்ற என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் யார் என்றால், அவர்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டு சும்ம லம் யர்தாபு, அதன் பிறகு அவர்களுக்கு எந்த விதமான கலக்கமும் அங்கே ஏற்படாது, எந்த விதமான சந்தேகமும் அங்கே வராது. அப்படிப்பட்ட ஈமான். இதனைத்தான் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா இந்த இர்தியாப் என்கின்ற சொல், அதாவது தளம்பல் நிலைக்கு, அந்த கலக்கமான நிலைக்கு எதிர்கருத்தாக அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான் அல் இஸ்திகாமா என்கின்ற சொல். ஏனென்றால் இன்றும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சூழலில் கூட பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே எங்களுடைய ஈமானை, எங்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டிய தேவை, கடப்பாடு, ஒரு இக்கட்டான சூழலே நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட கோட்பாடுகள், பல்வேறுபட்ட கன்செப்டுகள் இன்று எங்களை சூழ்ந்திருப்பதை பார்க்கின்றோம். ஏர்த்திசம் என்ற பெயரிலே, லிபரலிசம் என்கின்ற பெயரிலே, அல்லது வெஸ்டர்ன் மாடர்ன் வேர்ல்ட் மெத்தட் என்கின்ற முறையிலே பல்வேறு வகையான சவால்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இத்தகைய சூழலிலே வாழ்ந்து ஈடு கொடுக்கக்கூடியவர்கள் தான், இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்று அடுத்த வசனத்திலே ஈமானுக்கான ஒரு அழகிய வரைவிலக்கணத்தை அந்த சமூகத்துக்கு, அந்த கோத்திரத்துக்கு அல்லாஹ் தஆலா அங்கே கற்றுக் கொடுக்கின்றான். அதே போன்று அந்த உண்மையான மறைவான உலகை ஆழமாக நம்பி, அதே போன்று அதிலே நிலைத்து நின்று, அதே போன்று அந்த குறித்த ஈமானுக்காக வேண்டி, அந்த கொள்கைக்காக வேண்டி போராடுகின்ற, தனது செல்வத்தினாலும், தனது உயிரினாலும், தனது உழைப்பினாலும், தனது நேரத்தினாலும் அங்கே போராடுகின்ற, உழைக்கின்றவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன் என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று மதிப்புக்குரிய அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஹுஜராத்தினுடைய இறுதி பகுதியின் 16வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இன்னொரு முக்கியமான விடயத்தை, அதாவது சூரா ஹுஜராத்தை பொறுத்தவரையில் முன் சென்ற அமர்வுகளிலே, பகுதிகளிலே நாங்கள் படித்ததை போன்று ஒரு பண்பாடு மிக்க, விழுமியம் மிக்க, சிவிலைஸான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான அடிப்படையான விடயங்களை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக பல நிகழ்வுகளை மையப்படுத்தி பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா இன்னொரு முக்கியமான விடயத்தை, அஹ்லாக்கை, பண்பாடை எவ்வாறு இந்த சூறாவிலே அடிக்கடி மீட்டி மீட்டி சொல்கின்றானோ, அதே போன்று இன்னொரு விடயத்தை உணர்த்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுதான் முழு சூறாவிலும் வியாபித்திருக்கின்ற, ஊடுருவி இருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு கருப்பொருள் தான் அல்லாஹ்வுடைய ஆழமான அவதானத்தை பற்றிய ஒரு விடயத்தை, அல்லாஹ்வுடைய பரந்துபட்ட விரிந்த அந்த அறிவை பற்றிய ஒரு விளக்கத்தை இங்கே அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களோட சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதனைத்தான் இந்த சூராவினுடைய 16வது வசனத்தில் கூட அல்லாஹ் தஆலா யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் வானங்கள் பூமியிலே இருக்கின்ற மறைவான விடயங்களை அறியக்கூடியவன். இந்த வசனத்தை நாங்கள் மிகவும் நுணுக்கமாக பார்க்கின்ற போது இந்த சூறாவின் இறுதி வசனமும் இதனோடு தொடர்புபடுகின்றது. அதாவது அல்லாஹ்வுடைய அறிவை மிகவும் அதிகமான இடங்களிலே இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். அந்த வகையில் வானங்கள் பூமியுடைய விடயங்களை மையப்படுத்தி, அதனோடு தொடர்புபடுத்தி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அல்லாஹ்வினுடைய அறிவை, அல்லாஹ்வுடைய ஆட்சியை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துவதை பார்க்கின்றோம். சில இடங்களில் அல் குர்ஆனிலே லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியுடைய அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமியிலே இருக்கின்ற, பிரபஞ்சத்திலே இருக்கின்ற அனைத்து விடயங்களினதும் ஓனர்ஷிப், அதனுடைய உரிமை
அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தான் அதனுடைய சொந்தக்காரனாக இருக்கின்றான் என்று இன்னொரு விடயத்தை அல்லாஹு தாலா சொல்கின்றார். மூன்றாவதாக இந்த சூறாவிலும் வலியுறுத்தும் இன்னொரு முக்கியமான விடயம் தான் அல்லாஹ் வந்து யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியிலே இருக்கின்ற மறை விடயங்களை அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இறுதி வசனத்தில் கூட, இந்த சூறாவினுடைய முடிவுரையாக அமைந்திருக்கின்ற இறுதி வசனத்தில் கூட யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், அவன் வானங்கள் பூமியிலே இருக்கின்ற மறைவான விடயங்களை கூட அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த வகையிலே இந்த பிரபஞ்சத்திலே இரண்டு வகையான உலகங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று ஆலமுல் ஷஹாதா என்று சொல்கின்ற எமது கட்புலனுக்கு உட்பட்ட, அனைத்து விதமான டெக்னாலஜிக்கும் உட்பட்ட, அதே போன்று அனைத்து விதமான நவீன மெஷின்களுக்கும் உட்பட்ட ஒரு உலகத்தை எமது கண்களால் பார்க்கக்கூடிய அந்த உலகத்தை தான் ஆலமுல் ஷஹாதா என்று நாங்கள் சொல்வோம். அதே போன்று இன்னொரு உலகம் இருக்கின்றது. அதனைத்தான் அல் குர்ஆனினுடைய ஒளியிலே ஒட்டுமொத்தமாக நாங்கள் படித்து பார்க்கின்ற போது ஆலமுல் கைப், மறைவான உலகம், மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட உலகம், அதே போன்று மனிதனுடைய சென்ஸுக்கு அப்பாற்பட்ட உலகம், கட்புலனுக்கு அப்பாற்பட்ட உலகம், அதுதான் ஆலமுல் கைப். இந்த இரண்டு வகையான அந்த உலகங்களுடைய அறிவையும் பெற்றவனாக அல்லாஹு தாலா இருக்கின்றான். அவனுடைய அறிவு, அவனுடைய அவதானம் இந்த ஆலமுல் கைப் வ ஆலமு ஷஹாதா, இந்த இரண்டையும் பார்க்கக்கூடியதாக, கூர்ந்து அவதானிக்க கூடியதாக, அதற்கு அப்பால் மனிதர்களுடைய உள்ளங்களை வாசிக்கக்கூடியதாக, அலீமும் பிசாத்தி சுதூர், மனிதர்களுடைய உள்ளங்களை வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற இந்த சூரா ஹுஜராத்தினுடைய இரண்டாவது மிக முக்கிய கருப்பொருளை அல்லாஹ் தஆலா அவனுடைய அறிவு பற்றி, அவனுடைய அவதானம் பற்றி, அதே போன்று அவனுடைய கூர்மையான அந்த விஷாலமான அறிவை அங்கே வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஒரு நாகரிகமான, ஒரு விழுமியம் மிக்க ஒரு வாழ்க்கை, சிவிலைஸான வாழ்க்கை வாழ வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவதானம், அல்லாஹ்வினுடைய அறிவு எப்போதும் அந்த குறித்த மனிதர்கள் மீது இருக்கின்றது என்கின்ற அந்த உணர்வு இருப்பது, அந்த அச்ச உணர்வு மனிதனை எப்போதுமே நாகரிகமா வாழ வைக்கும், அவனை எப்போதுமே உண்மையான ஈமானை உணர வைக்கும். அது இதனைத்தான் இந்த பிற்போக்கான நாட்டுப்புறத்தை சேர்ந்த அந்த ஆஹ்ராப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரபிகளுடைய பண்பாடற்ற முறையிலே அவர்கள் நடந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன், அல்லாஹ்வுடன் பண்பாடற்ற முறையிலே நடந்து கொண்ட விடயங்களை மையப்படுத்தி அல்லாஹ் தஆலா சூரா ஹுஜராத்தின் இறுதி வசனங்களிலே இந்த இரண்டு விடயங்களையும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். ஒன்று, பண்பாடான நல்ல நாகரிகமான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்பது, உண்மையான ஈமான் என்பது, அது மறைவான உலகை மிக தெளிவாக துல்லியமாக நம்புவதோடு, அதே போன்று நாங்கள் வாழ்கின்ற சூழலிலே இருக்கின்ற சவால்களுக்கு மத்தியிலே அதனை ஈடுகொடுத்து வாழ்ந்து காட்டி, அதே போன்று அந்த கொள்கைக்காக வேண்டி, அந்த ஈமானுக்காக வேண்டி, அந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தனது உயிராலும், தனது செல்வத்தினாலும், தனது நேரத்தினாலும் உழைத்து வாழ்கின்ற ஒரு விடயத்தை அங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவதாக அதே போன்று அவனுடைய அந்த கூர்மையான அறிவை, அந்த விசாலமான அந்த அவதானத்தை பற்றிய வலியுறுத்தலை இங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த சூறாவிலே அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்மால் ஹுஸ்னா அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். 14 இடங்களிலே அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக 8 இடங்களிலே ஹபீருன், ஹக்கீமுன், பசீருன், அலீமுன் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய அறிவை சுற்றி காட்டக்கூடிய, அவனுடைய ஆழமான விஷாலமான அந்த அறிவை சுற்றி காட்டக்கூடிய அந்த அஸ்மால் ஹுஸ்னாக்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு சூறாவை
ஒரு வசனத்தை நாங்கள் விளங்குகின்ற போது, அதனை படிக்கின்ற போது, அதனுடைய தப்சீரை விளங்குகின்ற போது, அந்த வசனங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய திருநாமங்களுக்கு, அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே மதிப்புக்குரிய சகோதரிகளே, இந்த சூரா முழுமையாக ஒட்டுமொத்தமாக எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான், அது சொல்ல வருகின்ற மிக முக்கியமான கருப்பொருள் தான், இந்த உலகிலே நாங்கள் வாழ்கின்ற போது நிச்சயமாக மிக முக்கியமான அல் குர்ஆன் நமக்கு போதிக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வாழ்ந்து காட்டிய மிக முக்கியமான உயரிய பண்பாடுகளை நாங்கள் அணிகலமாக கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு, அல்லாஹ்வினோடு, அதே போன்று சமூக மட்டத்திலே எத்தகைய ஒற்றுமையை, எத்தகைய யூனிட்டியை நாங்கள் பேண வேண்டும், எவ்வாறான சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும், அதே போன்று நல்ல அபிப்பிராயத்தை எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களோடும் ஹுஸ்னுல்லன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நல்ல அபிப்பிராயத்தோடு வாழ வேண்டும். அதே போன்று பிழையான பொறாமை, போட்டி, வஞ்சகம், அதே போன்று பிறரை கேளிக்கை செய்தல், இவ்வாறான விடயங்களை விட்டும் தூரமாகி வாழ வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை எவ்வாறு எமக்கு இது சொல்லி காட்டுகின்றதோ அதே போன்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எமக்கு தர வேண்டும். இந்த விடயங்கள் தான், அதாவது பண்பாடு மிக்க மனிதனை, அதே போன்று எப்போதுமே அல்லாஹ்வினுடைய அவதானம், அல்லாஹ்வினுடைய அந்த அறிவு என்னை சூழ்ந்திருக்கின்றது என்ற அந்த அச்ச நிலையிலே வாழ்ந்து உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து அந்த உண்மையான ஈமானுக்கு உழைக்கக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற விடயத்தை தான் இந்த சூறாவினுடைய அந்த சாராம்சம் முடிவுரை எமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதனைத்தான் இந்த இறுதி பகுதியில் அல்லாஹு தஆலா சொல்லி முடிக்கின்றான் என கூறி என்னுடைய இந்த சுருக்கத்தை, மூன்றாவது பகுதிக்கான சுருக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக் பிஸ்ருல் ரஃபாத். அல்லாஹ் உங்களோட எஃபர்ட்டுகளை, உங்களோட இதில் பொருந்திக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இரண்டாவது செஷனுக்காக நாங்கள் மூவ் ஆகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த சூறாவினுடைய முழு கன்க்ளூஷனும் என்ன சொல்லுது என்ற வகையில் ஒரு சின்ன ஒரு சமரியை இன்ஷா அல்லாஹ் ஷேக் அரஃபாத் கரீம் அவர்கள் எங்களுக்கு வழங்குவார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக் அரஃபாத் கரீம். அஹ்மதுஹு வ நஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ பஅது. பிஎம்எஸ்ஸினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ரமதானுக்கான சூரா ஹுஜராத்துக்குரிய பிரசன்டேஷன்ஸை கடந்த 23 நாட்களாக நாங்கள் கேட்டோம், அல்லது சூரத்துல் ஹுஜராத்தை கட்டமாக கற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ரமதானிலே ஒரு சூறாவோடு வாழுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். அதுதான் ஆகப்பெரிய அருள். அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்லாஹு அக்பர். குர்ஆனோடு வாழ கிடைத்த அந்த சந்தோஷத்தோடு இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் குர்ஆனுக்காக வாழுகின்ற மனிதர்கள். குர்ஆனை கற்க வேண்டும், வாசிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்பதற்காக எங்களை நிறைய எஃபர்ட்ஸுகள் எடுக்கிறோம். ஆனால் எடுக்கின்ற எஃபர்ட்ஸுகள் ஒப்பீட்டு ரீதியாக குறைவாகவே இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ இந்த முறையும் கூட ஒரு சூறாவை வாசிப்பதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு, ஓரளவு விரிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமே ஒரு மிக பெரும் அருளாக இருக்கிறது. அந்த வகையிலே சூரத்துல் ஹுஜுராத், அல் ஹுஜூராத் தான் இந்த சூறாவுடைய பெயர். ஹுஜூரத்துன் என்றால் ரூம்ஸ், அல்லது பிரைவேட் அபார்ட்மெண்ட், பிரைவேட் ரூம்ஸ் என்று தான் சொல்லுவார்கள். ஹுஜூராத்துன் அறைகள். இந்த சூறா 18 ஆயத்துக்களை கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மதீனாவிலே இறுதிக்கால பிரிவுகளிலே அருளப்பட்ட சூறாவாக சூரத்துல் ஹுஜூராத் காணப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் முழு மனித சமூகத்துக்கும், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கும்
அல்லாஹு தாலா கடைசியாக என்ன சொல்ல விரும்பினான் என்பதனை கற்றுக்கொள்வதற்கு மிக பொருத்தமான சூறாக்களில் ஒன்றாக சூரத்துல் ஹுஜுராத் காணப்படுகிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ஒரு வருடத்துக்குள்ளால் அருளப்பட்ட சூறா. அப்படியா இருந்தால் ஒரு முஸ்லிம் சமூகம் அங்கு உருவாகி இருந்தது. சுமாராக 22 வருடங்களாக குர்ஆன் இறங்கி இறங்கி பல செய்திகளை சொல்லி பல வழிகாட்டல்களை வழங்கி பல சட்டங்களை எல்லாம் சொல்லி ஒரு மெச்சுவேர்டான நாகரிகமான சமூகம் ஒன்று உருவாகி இதன் பிறகு கடைசியாக என்ன சொல்ல வேண்டும், இந்த சமூகத்தில் இருக்கின்ற என்ன குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பவற்றை எல்லாம் அடையாளம் கண்ட அல்லாஹ் தஆலா அழகான சில வழிகாட்டல்களை சூரத்து குஜராத்து கூட தந்தான். எங்களது அமர்வுகளிலே நீங்கள் அதனை அழகாக பார்த்திருப்பீர்கள். எனவே சில நேரங்களில் நாங்கள் நினைக்கலாம் முஸ்லிம் சமூகம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் வேற விடயம் என்று பிரியோரிட்டிஸாக நாங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா கடைசியாக அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே சொன்ன விடயங்கள் முழுக்க முழுக்க மக்காரிமுல் அஹ்லாக் பண்பாடுகள் தான் இந்த சூறாவுடைய மையக்கருத்தாக இருக்கிறது. மெயின் ஆர்கியூமெண்ட் சூரத் குஜராத் திரும்ப திரும்ப இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த சூறாவை ஆய்வு செய்துவிட்டு ஒரே வசனத்தில் சொன்னார்கள், இந்த சூறாவுடைய ஐடியா மக்காரிமுல் அஹ்லாக் பண்பாடு தான். எனவே பண்பாடு தான் இந்த சூரத் குஜராத்துடைய மிக முக்கியமான செய்தியாக இருப்பதனை நாங்கள் பார்த்தோம். இந்த பண்பாடுகளை விளங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்ன கையாண்டிருக்கிறார் என்றால் 5 விடுத்தம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற சுப்ரயோகத்தை திருப்பி திருப்பி சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, விசுவாசிகளே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் எதனையும் முற்படுத்தாதீர்கள், முந்திக் கொள்ளாதீர்கள், முரம்படாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும், உங்களது சத்தங்களை ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாசிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஒரு ஃபாசிக் ஒரு பெரும்பாவி ஒரு பாரதூரமான செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் எப்படி அதனை உள்வாங்க வேண்டும், தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அங்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம், விசுவாசிகளே ஒரு சாரார் இன்னொரு சாராரை ஏளனம் செய்ய வேண்டாம், ஹிண்ட் பண்ண வேண்டாம், ஒரு அண்டர்மைன் பண்ண வேண்டாம் என்றெல்லாம் ஒருத்தர் அங்கேயும் மற்றொரு பண்பாட்டை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினஸ்ஸன், விசுவாசிகளே நீங்கள் அதிகமாக தப்பெண்ணம் கொள்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக திரும்ப திரும்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற சொற்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணுகிறான். நீங்கள் ஓதிக்கொண்டு போகிற நேரம் நீங்கள் அவதானிக்கலாம். அப்ப எங்களை இந்த சூறா படிச்சு கொண்டு போற நேரம் விசுவாசிகளே என்று சொல்லி என்னை பார்த்து குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வை ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா இதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், இப்படி செய்யுங்கள் என்று ஒரு வழிகாட்டலை தருகிறான். எனவே நாங்கள் மிகச் சரியாக உள்வாங்கி இந்த பண்பாடுகளை மிக சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த சூறாவுடைய மிக முக்கியமான செய்தி. இது பற்றி விரிவாக எங்களது லெசன்ஸுகளை நாங்கள் தந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது ஒரு விஷயம். அடுத்தது மிக முக்கியமாக நாங்கள் விளங்குவோம் என்றால், ஏற்கனவே ஷேக் பிஷூர் ரிஃபாத் சுட்டிக்காட்டியது போன்று இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா அதிகமான அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களை பயன்படுத்தியிருக்கிறார். 8 ஆயத்துக்கள் இந்த சூறாவிலே அஸ்மாஉல் ஹுஸ்னாவோடு தான் முடிவடைகிறது. இன்னல்லாஹ சமீஉன் அலீம் ஹபீர் அலீமுன் ஹபீர், அல்லாஹ் தஆலாவுடைய பேறுகளை ஞாபகப்படுத்தி இந்த சூறாவிலே பல 8 ஆயத்துக்கள் நிறைவு பெறுகின்றன. 14 முறை அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள் கையாளப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மிக அதிகமாக அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களை பயன்படுத்திய சூறாக்களில் ஒன்றாக சூரத்துல் ஹுஜராத் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் மிக நுணுக்கமாக அவதானித்து பாருங்கள். இன்றோடு இந்த லெசன்ஸ் முடிவடைந்தாலும் கூட நீங்கள் இதை முராஜா ரிவிஷனுக்காக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை எஞ்சிருக்கிற 5 நாட்களையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட சூறாவை படித்த விஷயங்களை திருப்பி திருப்பி அதிலே நீங்கள் சில நேரங்கள் எக்ஸசைஸுக்காக சில விஷயங்களை செய்து பார்க்க வேண்டும். இதிலே கையாளப்பட்டிருக்கின்ற அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள் எடுத்து பார்த்தால் அதிலும் மிக அதிகமாக அல்லாஹ்வோட அறிவோடு சம்பந்தப்பட்ட அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள் தான் அதிகமாக அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். உங்களுக்கு தெரியும் 99 அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கள் இருக்கின்றன. அதிலேயும் சமீஉன் அல்லாஹ் தஆலா அதிகமாக செய்மடிப்பவன், அலீமுன் ஆழமாக அறிப்பவன், ஹபீருன் மிக துல்லியமாக அறிப்பவன். இந்த மாதிரியான அஸ்மாக்களைத்தான் பேர்களைத்தான் அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறான். இதனூடாக இந்த சூறாவில் என்ன சொல்ல வருகிறான் என்றால், நீங்கள் பாருங்கள், இஸ்லாம் சொல்லுகின்ற ஒழுக்கமும் விழுமியங்களையும் சட்டங்களால் எங்களுக்கு அமுல்படுத்த முடியாது. சட்டங்களால் வெறுமனே சட்டங்களை போட்டு அந்த சட்டங்களின் அடிப்படையிலே இந்த சட்டங்களை சொல்லி ஆட்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி
இஸ்லாத்துடைய ஒழுக்க விழுமியங்களை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை. அல்லாவோடு நாங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், ரசூலோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் சமூகத்திலே ஒற்றுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த சூரா சொல்லுகின்ற மிகப்பெரிய உண்மை. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற தனி மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களை நாங்கள் மட்டம் தட்டி பேசக்கூடாது, அவர்களது குறைகளை தேடக்கூடாது, ஆராயக்கூடாது, தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது என்று முஸ்லிம் சமூகத்துடைய அங்கத்தவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஒன்று இருக்க வேண்டும், சகோதரத்துவ உணர்வு பேணப்பட வேண்டும் என்பது இந்த சூரத்துல் ஹுஜராத் சொல்லுகின்ற ஆகப்பெரிய அடிப்படையான மெசேஜ். பிறகு அந்த சூறாவை அல்லாஹ் தஆலா நாங்கள் பார்க்கிறோம், பிழையான செய்திகளை பரப்பக்கூடாது, அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், கவனமாக செய்திகளை உள்வாங்க வேண்டும், ஊடக தர்மத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மாதிரியான விஷயங்களை சட்டத்தால் சாதிப்பது சாத்தியமில்லை. இது சாத்தியமாக வேண்டும் என்றிருந்தால் கட்டாயமாக அல்லாஹ் பற்றி ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கைகளுக்கு அவசியம். அல்லாஹ் தஆலா சகலையும் அவதானிக்கிறான், நுணுக்கமாக பார்க்கிறான், எனது உள்ளத்தை வாசிக்கிறான், எண்ணங்களை பற்றியெல்லாம் அவனுக்கு தெரியும், நாங்கள் நல்லெண்ணங்களை கொள்ள வேண்டும், எண்ணங்களையும் அல்லாஹ் தஆலா அறிகிறான் என்று அல்லாஹ்வுடைய அஸ்மால் ஹுஸ்னாக்கள் பற்றி ஆழமான நம்பிக்கை வந்தால் எங்களது தனிமனித எமது சிந்தனைகளுக்குள்ளால் நல்ல பல மாற்றங்கள் வருவதனை எங்களால் அவதானிக்க முடியும். இதுதான் அஸ்மால் ஹுஸ்னாக்களே குறிப்பாக அல்லாஹ் தஆலாவுடைய அறிவோடு சம்பந்தப்பட்ட அஸ்மாக்களை அல்லாஹ் தஆலா கையாளுவதற்கு பின்னால் இருந்த தத்துவமாக இருக்கிறது. இதனை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, கடைசி அமர்வு என்ற காரணத்தினால் கடைசி ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த லெசன்ஸிலே நாங்கள் இந்த சூறாவை படிக்கின்ற பொழுது 3 விடயங்களில் கூடி அவதானம் செலுத்தித்தான் இந்த சூறாவை கற்பித்தோம். முதலாவது டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னு சொன்னால் சூரத்துல் ஹுஜராத்திலே 18 ஆயத்துகள் காணப்படுகின்றன. முதலாவது ஆயத் உதாரணமா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, விசுவாசிகளே, அதாவது டெக்ஸ்ட்னு சொன்ன ஆயத். அந்த ஆயத்துடைய கருத்து என்ன, மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் என்ன, அந்த ஆயத்து கையாண்டிருக்கின்ற நுணுக்கமான சொற்பிரயோகங்கள் என்ன என்று சொல்லி அந்த ஒவ்வொரு ஆயத்துடைய நேரடியான கருத்தை புரிய வைப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோம். அது உண்டு. 2வது கான்டெக்ஸ்ட். குறிப்பிட்ட ஆயத் இறங்குவதற்கு பின்னால் இருந்து காரணங்கள் ஏதும் உண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலே இந்த ஆயத் இறங்குவதற்கு சபபு நுசூல்னு சொல்லுகின்ற ஏதாவது உடனடி காரணங்கள் இருந்ததுவா, வரலாற்று பின்னணிகள் இருந்ததுவா, மதீனாவில் எப்படியான சூழலில் இந்த ஆயத் அருளப்பட்டது என்ற அந்த கான்டெக்ஸ்டை விளங்கப்படுத்துவதில் நாங்கள் கூடிய முக்கியத்துவம் வழங்கினோம். எனவே டெக்ஸ்டை விளங்குவதற்கு கான்டெக்ஸ்ட் அவசியம். அந்த பின்னணியிலே நாங்கள் அதனை விளங்கப்படுத்தினோம். 3வது கான்டெக்சுவலைஸ் அல்ல ரிலவன்டைஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த ஆயத்துகளுக்கு கூடாக சமகால உலகத்துக்கு இன்று எங்களுக்கு என்ன படிப்பினைகள் காணப்படுகின்றன, இன்று இந்த ஆயத்தை எப்படி பிரயோகிக்கலாம், எப்படி இந்த சூறாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் நாங்கள் நிறையவே முயற்சிகளை மேற்கொண்டோம். அதற்காக நவீன தப்சீர்களை நிறையவே நாங்கள் பயன்படுத்தினோம். பழைய தப்சீர்களை சூறாவுடைய கான்டெக்ஸ்டுகளை புரிந்து கொள்வதற்கு நிறைய வாசித்தோம், அதனை விளங்கப்படுத்தினோம். எனவே டெக்ஸ்டையும் கான்டெக்ஸ்டையும் கான்டெக்சுவலைஸ் சொல்கின்ற அதனுடைய நவீன பிரயோகத்தை வழங்குவதற்கு நாங்கள் நிறையவே முயற்சித்தோம். தரப்பட்ட நேரங்களுக்குள்ளால் சொல்லி முடிக்கவும் வேண்டும். அதனால சமரைஸ் பண்ணி மிக சுருக்கமாக ஒரு 15 நிமிஷங்களுக்குள்ளால் ஒவ்வொரு ஆயத்தையும் புரிய வைப்பதற்கு அதிலே இருக்கிற பிரதான கருத்துக்களை மாத்திரம் சொல்வதற்கு நாங்கள் முயற்சித்தோம். அல்லாஹ் தஆலா எங்களது அந்த முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விளங்கப்படுத்துவதற்காக நாங்கள் எடுத்த அந்த முயற்சி அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். ஏதும் எமது புறத்திலிருந்து தவறுகள் இருந்தால் அதனை அல்லாஹ் தஆலா தான் மன்னிக்க வேண்டும், அவன் அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களை குர்ஆனோடு தொடர்பட்ட மனிதர்களாகவும் குர்ஆனை தொடர்ந்தும் கற்றுக்கொள்கின்ற மனிதர்களாம் ஆக்குவானாக என்று வேண்டி சந்தர்ப்பத்துக்கு BMS என்ற எமது இந்த நிறுவனத்துக்கு ஆழ்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, யாரெல்லாம் ஒத்துழைப்பு வழங்கினார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களை அங்கீகாரம் பெற்றவர்களாக மாற்றுவானாக என்று வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஹ்சன் ஜஸா ஷேக் அரஃபாத் கரீம். அல்லாஹ் உங்களோட ஃபேமிலிகளை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் 3வது செஷனுக்காக இதாகிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட தோட்ஸ்கள், உங்களோட கொஷன் எதுவும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகவோ இல்லாட்டி அன்மியூட் பண்ண நிலையிலையோ நீங்கள் பேசலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி மெசேஜாக அனுப்பினாலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே.
brothers and sisters, inshallah, யாரு அஹ், நான் ஒரு கேள்வியாக இன்ஷால்லா கேட்க விரும்புகிறேன். என்னென்றால் அஹ், அதாவது இப்ப ஆரம்ப வசனங்கள் எல்லாமே யாயுகல்லதி நாமனு ஈமான் கொண்டவர்களே என்ற வந்த வசனங்களுக்கு பின்னால 15வது வசனத்துல அந்த ஈமான் கொண்டவர்களும் ஆஹ், அஸ்லம்னா, அதாவது முஸ்லிம்கள், அதாவது ஏற்றுக்கொண்டவர்கள், ஜஸ்ட் இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்களும் என்று பிரிச்சு டோட்டலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி இது பண்ணப்படுவது. அப்ப முந்தைய வசனங்கள் கூறினது அந்த ஆகவே நம்பிக்கை கொண்டு அந்த அந்த இஸ்லாத்துல அவனுக்காக செலவழிச்சு அதுல ஈடுபட்டு ஃபுல் எஃபர்ட் போடுறவங்கள மட்டும்தானா, இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு அஹ், அதாவது அஸ்லம்னா, அதாவது ஜஸ்ட் இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணலையா, இல்லாட்டி அதை செய்யறவங்கள நார்மலாக இல்லையா என்ற ஒரு ஒரு கொஷன் எனக்கு வந்துச்சு. உங்களோட ஒப்பீனியனால் இன்ஷா அல்லாஹ் ஷேக் யாரா இருந்தாலும். அரஃபாத் சார். உங்களோட அந்த கொஸ்டனை கொஞ்சம் திருப்பி ரிமைண்ட் பண்ணுங்க பிரதர். அஹ், ஷேக், அதாவது இந்த குர்ஆன் வசனங்கள் ஆரம்பத்துல யாயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் என்று நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இப்ப 15வது வசனத்துல சொல்லியிருந்தானே, அதாவது அந்த காட்டரபிகள் அவங்க வரும்போது அவங்க ஈமான் கொண்டதாக அவங்க சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க ஈமான் கொள்ளல, நீங்க ஜஸ்ட் இஸ்லாத்துக்கு என்டர் பண்ணிக்கிறீங்க. ஆனா ஈமான் கொண்டவர்கள் யாருன்னு சொன்னா, இந்த மார்க்கத்துக்காக செலவழிச்சு அதுக்குள்ள ஈடுபட்டு அதன் மூலமாக வேலைகள் செஞ்சவங்க தான் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் சொல்றான். அவங்க தான் அதை கம்ப்ளீட் ஈமான் என்றதை சொல்றது. ஆகவே அந்த ஆரம்பத்துல சொன்ன அந்த அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாமே அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு தான் சொன்னதுதான். அப்ப இது அந்த இஸ்லாத்துள்ளுக்கு வந்து அவங்க ஃபுல்லா எஃபர்ட் போட்டு விஷயங்கள் செய்யறவங்களுக்கு தானே அந்த வசனங்கள் ஃபோக்கஸ் எஸ் பண்ணதுன்றது எஸ் நான் எஸ் கேட்க சொல்றேன். அண்டர்ஸ்டுட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி இந்த சூரத்துல் ஹுஜராத்ல அந்த 15வது வசனத்துல ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உண்டு அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறார். அதாவது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இங்க நாங்க ஒரு விஷயத்தை மிக கவனமா புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில இடங்கள்ல ஈமான் என்ற பிரயோகத்தை மாத்திரம் கையாண்டிருக்கிறார். சில பொழுது இஸ்லாம் என்ற சொற்பிரயோகத்தை மாத்திரம் கையாண்டிருக்கிறார். சில நேரங்களில் ஒரே வசனத்துல ஈமான், இஸ்லாம் என்ற 2 சொற்பிரயோகங்களும் வரும். இந்த இடங்கள்ல ஈமான் என்று வார இடங்களில் நாங்கள் ஈமான் என்று மட்டும் வந்தால் கட்டாயம் அல்லாஹ் ரசூல் ஆழமாக நம்பி நடைமுறைப்படுத்துகின்ற முஸ்லீம்களும் மூமின்களும் என்ற 2 சாராரையுமே குறிக்கும். இஸ்லாம் என்ற சொற்பிரயோகம் மட்டும் கையாளப்பட்டால் அது ஈமான் கொண்டு இஸ்லாத்தை சரியா பின்பற்றுகின்றவர்களையும் சேர்த்து குறிக்கும். ஈமானும் இஸ்லாத்தையும் 2யும் அல்லாஹ் ஒரே ஆயத்திலே கையாண்டால் சற்று வித்தியாசமா நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அந்த குறிப்பிட்ட ஆராபன்னு சொல்லப்படுகின்ற நாட்டு பிரதேசத்திலே இருந்த நீங்க இந்த சூறாவிலே அவதானிக்கலாம். இந்த சூறாவிலே மிக அதிகமாக விமர்சிக்கப்படுபவர்கள் அந்த கொஞ்சம் பண்படுத்தப்படாத ஒரு அநாகரிகமான நாட்டு பிராந்தியங்களில் வந்த மக்களை பத்தி தான் இந்த சூறா நிறையவே பேசுகிறது. சூரத்து ஹுஜராத்துடைய பேரும் அப்படித்தான் வந்திருக்கிறது. இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத்தி அக்ஸருஹும் லா யாக்கிலூன். அதாவது அறைகளுக்கு பின்னால் வந்து அநாகரிகமா நடந்து கொள்கின்ற அப்படியான நாட்டுப்புற பிரதேசத்து அரபிகளுக்கு எந்த விதத்திலும் அறிவுகள் கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த அநாகரிகமா நடந்து கொள்கின்ற நேரத்தில் இவங்க நினைக்கிறாங்க வெறுமனே உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் என்று சொல்கிற நேரம் வெளித்தோட்டத்தில் விளங்குகின்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. தொழுதால் ஒருவர் முஸ்லீம், நோன்பு பிடிச்சால் ஒருவர் ஒரு முஸ்லீம் ஆயிருப்பார். சில விஷயங்கள் வெளித்தோட்டத்தில் விளங்குவதுதான் முஸ்லிமுக்கான அடையாளம். அப்ப நாட்டு பிரதேசத்து அந்த மக்கள் புரிந்து கொண்டது என்னென்றால் இஸ்லாம் என்று சொல்ற நேரம் அல்ல ஈமான் என்று சொல்ற நேரம் வெறுமனே நாங்க சில விஷயங்களை சில மேலோட்டமா விளங்குகின்ற விஷயங்களை பின்பற்றினால் போதும். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார்? வெறுமனே வார்த்தை அளவுல, பேச்சளவுல அல்லது பிறருக்கு விளங்குகிற வகையிலே சில தோற்றப்பாடுகளிலே இருக்கின்ற சில பண்புகளை வைத்துக் கொண்டு ஒருவரை முஸ்லிம் என்று ஈமான் என்று அடையாளப்படுத்த முடியாது.
அது சில நேரம் இஸ்லாத்திலே பண்புகளாக இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால் ஈமான் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. அது கண்டிப்பாக ஆழமான நம்பிக்கையின் விளைவாகவும் அது சொல்லுகின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாகின்ற விழுமியங்களின் அடிப்படையில் உருவாக வேண்டும். எனவே குர்ஆன் சூரத்து ஹுஜராத்திலே ஈமானையும் மனிதனுடைய செயற்பாட்டையும் இணைத்திருக்கிறார். சோ அராபுகளை பொறுத்தவரையில் ஈமான்ல ஒரு மிக முக்கியமான பலவீனம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கூட நம்பினது விஷயங்கள்ல கூட அவங்களுக்கு நியாயமான பலவீனங்களும் குறைபாடுகளும் இருந்தன. எனவே தான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஹுஜராத் 15ஆம் வசனத்திலே திருப்பி சொன்னான், உங்களிடத்தில் இஸ்லாத்தை அவதானிக்க முடியுமா இருந்தாலும் கூட இன்னமும் ஈமான் சம்பூர்ணமான முறையிலே உள்ளத்தில் நுழையவில்லை. உங்களிடத்தில் இன்னும் கோளாறுகள் காணப்படுகின்றன. எனவே திருப்பி நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் பின்னாலும் அல்லாஹ் தஆலா இருத்தாப ஒரு வகையான சந்தேகத்தோடு குழப்பத்தோடு அவர்கள் வாழுகிறார்கள். ஸ்திரமான முறையில் ஈமானிலே நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஈமானை அந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஷேக். வேற யாருக்கும் என்ன சரி கொஸ்டின்கள் இருந்தால்? அஸ்ஸலாமு அலைக்கும். கொஸ்டின் இல்லை, இந்த கிளாஸை பற்றிய ஒப்பீனியன். அல்ஹம்துலில்லா, நான் இந்த குஜராத்தினுடைய தஃப்சீரை நான் ஃபர்ஸ்ட் டைம் இது கேட்டது. இதுக்கு முந்தி வேற சூறாக்களோட தஃப்சீர்களை தான் நான் வாசிச்சிருக்கிறேன். அந்த தலைப்பை வச்சு நான் நினைச்சு கொண்டிருந்தது குஜராத்தண்டா அறைகள். எனவே ரசூல்லாட லைஃப்பை பற்றி தான் இருக்கும் என்று தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன் இந்த சூறா. ஆனா இதுல இந்த ரம்லான்ல இந்த இதோட தஃப்சீரை எனக்கு கேட்ட நேரம் இது வந்து குர்ஆன் வந்து எல்லா சமூகத்துக்கும் எல்லா காலங்களுக்கும் உலகம் அழியும் மட்டும் பொருந்தக்கூடியதாகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கிக்கிறான் என்று சொல்றது. அதுல இந்த குஜராத்துடைய தஃப்சீர்களை நாங்க பார்க்கிற நேரம் இதுல சில பண்பாடுகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது காட்டரபிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற சில அட்வைஸ்கள், அல்லாஹ் தஆலா சொல்ற விஷயங்கள் இன்றைய எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு அதாவது பண்பாடுகள் மிகவும் கொஞ்சம் சீரழிந்து கொண்டிருக்கிற என்றுதான் சொல்ல வேணும். மாணவ சமூகத்திலேயும் தான் இணையடங்களையும் தான் பண்பாடுகள் மிக குறைவாக பின்பற்றப்படுற இந்த காலகட்டத்துல அல்லாஹ் தஆலா அன்று சொன்ன அந்த விடயங்கள் இன்றைக்கு எங்களோட சமூகத்துக்கு மிகவும் பொருத்தமாக, அதாவது சூரத்துல் குஜராத்தை ஆழமாக படிச்சேன்னு சொன்னா எங்களோட சமூகம் நிறைய விஷயங்களை பண்பாடு எந்த மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும் எங்களை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறதாக எனக்கு விளங்குது. அல்ஹம்துலில்லா. இந்த எங்களுடைய பிஎம்எஸ் நிறுவனத்துக்கும் இதுல ஈடுபட்ட எங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கும் எனக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். எஸ், 100%. இன்னும் ஒரு கொஸ்டின், அதாவது அதாவது இந்த டெக்ஸ்ட்ல அவங்க மெசேஜ் பண்ணிக்கிறாங்க சில கொஸ்டின்ஸ்கள். அதான் அதை டிஸ்கஸ் பண்ண நல்ல நினைக்கிறேன். அதாவது அநீதி இழைக்கப்பட்ட வலிமையற்றவர்கள் பேசக்கூடிய புறம் என்பதும் இதே அளவு பெரும் பாவம் தானா? அநீதி இழைக்கப்படக்கூடிய வலிமையற்றவர்கள் புறம் பேசுவதில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு கொஸ்டின் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. ஓகே, ஷல் ஐ எக்ஸ்பிளைன்? எஸ் ப்ளீஸ் ஷேக், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இது உண்மையிலே ஒரு நியாயமான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின். என்ன இந்த சூறால மிக முக்கியமாக அந்த உளநோய்களை பற்றி கூடுதலாக பேசியிருக்கு இந்த சூறா. உளநோய்கள்னு சொன்னால் கோல் சொல்றது, புறம் பேசுறது, தப்பெண்ணம் கொள்றது, ஆட்களை அண்டர்மைன் பண்றது, கெட்ட இப்படி பேசுறது, இந்த விஷயங்களை பத்தி காரசாரமா அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இது சில நேரங்கள் எங்களுக்கு ஒரு பாரதூரமான விஷயங்களா விளங்காது. ஆனா அந்த மிக பாரதூரமான விஷயம் என்று தான் அல்லாஹ் தஆலா இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறான். அதனால இது படிச்சு கொண்டு வர ஒரு ஆளுக்கு விளங்கும் என்று இந்த புறம் என்பது கோல் சொல்றது ஒரு பெரும் பாவம் போன்று தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிக்கிறான். இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், சில நேரங்கள்ல சிலர் அநீதி இழைக்கப்படுகிறார். சமூகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு சமூகமாக வாழ்கிற நேரத்திலே இந்த பாதிக்கப்படுறாங்க. சிலர் திட்டமிட்டு ஓரம் கட்டப்படுகிறார். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பாதித்த அந்த அநியாயம் இழைத்தவர்களுக்கு எதிராக பேசுவார்கள். பேசுவார்னா முன்னுக்கு பேசாம வெளியே பேசுவார்கள். அதுதான் புறம் என்றது. புறம் என்று ஒரு ஆளை முன்னுக்கு சொன்னால் அது வேற. அவர் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய தவறுகளை சொல்றதுன்னு புறம். அதுதான் புறத்துக்கான வரைவிலக்கணம். அப்ப இங்க என்ன சொல்ல வரல இவர், எனக்கு நான் விளங்கிக் கொண்ட அந்த கேள்வியிலிருந்து, நான் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த வேறொரு ஆள்கிட்ட பேத்து குறைகளை சொல்றாரு, அந்த அநியாயம் செஞ்ச ஆள்ற.
அதை எப்படி பார்க்கிறோம்? உண்மையிலே இந்த விஷயத்தை மிக கவனமா புரிந்து கொள்ளணும். அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவர் அநியாயத்துக்காக உரிமை கொண்டாடுவது என்பது புறம் அல்ல. முதலாவது பேசிக்கலி ஒருவர் அநியாயம் இழைக்கப்பட்டாருன்னா அந்த அநியாயத்தை நீதியை பெற்றுக்கொள்வதற்காக போராடுவது, அதுக்குரிய இடங்கள்ல போய்த்து பேசுறது, அதற்குரிய நீதியை பெற்றுக்கொள்வது என்பது இஸ்லாத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அது புறமாக பேசுறது அது. அப்ப இந்த இடத்துல மிக கவனமாக இருக்கணும். என்னென்றால் சில நேரங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அதன் அது சம்பந்தமில்லாத பொருத்தமில்லாத இடங்கள்ல பேசுறது எவ்வளவு தூரம் பொருத்தம் என்றதை நாங்க பார்க்க வேண்டும். அதனால வேற வகையான விளைவுகள் வருமா இல்லையான்னு யோசிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கட்டங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் முடிந்த அளவு அந்த அநியாயத்துக்கு பொருத்தமான தீர்ப்பை பெறுறதுக்கு முயற்சிக்க வேண்டும். உரிய இடங்களிலே சொல்ல வேண்டும். அதனூடாக பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதற்கான வழிகள் சமூக மட்டத்தில் இல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுமை ஒன்றை கையாள வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா இது ஒரு நியாயம் ஒன்றை ஏற்படுத்துவான்னு நம்ப வேண்டும். தண்ட கவலைகளை சில நேரங்கள்ல ஒரு சில மட்டங்கள்ல பகிர்ந்து கொள்வது மானசீக ரீதியாக ஒரு சந்தோஷம் சில நேரங்கள்ல வரலாம். இதை பாதிக்கப்பட்ட உன்னோடு இருக்கிறால் கண்டிப்பா இன்னொரு இடத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டி வரும். எனக்கு தீர்வு எங்கேயும் இல்லாத நேரத்துல அது ஒரு பாரதூரமான குற்றமாக இல்லை. கண்டிப்பாக அதை ஒரு வித்தியாசமான இவங்க கேட்கப்பட்டது கொண்டு வேறொரு லெவல்ல வைத்துத்தான் அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் கருதுகிறேன். ஷேக் ஹர்ஷாத் ஏதாவது சொல்றீங்களா? இல்ல நான் டைமை கொடுப்போம். கடைசிக்கு நான் கொஞ்சம் பேசுறேன். அதில் இன்னும் ஒரு கொஸ்டனாக கேட்பட்டு தான், அதாவது இதோட சம்பந்தப்பட்டதல்ல. அதாவது ஒரு 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 ரக்காத்துல, அதாவது சூரா ஃபாத்தியாக்குரிய பிஸ்மில்லா செல்லப்பட்ட பின்பு அடுத்த சூரா ஓதுற டைம்ல அதுக்கு பிஸ்மில்லா செல்லணுமா அந்த ரக்காத்துல என்றத கேட்டுக்கிறான். சூரா ஹுஜராத்தோட சம்பந்தப்பட்டதல்ல. ஆனா சரி. இதை பொறுத்தவரை இப்படித்தான் சூரத்துல் ஃபாத்தியால பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பது ஒரு ஆயத். அது பலமான கருத்துப்படி சூரத்துல் ஃபாத்தியா ஓதும் போதும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை சேர்த்து தான் 7 ஆயத். எனவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி கண்டிப்பா சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதா இருந்தால் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை சேர்த்து ஓத வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தொழுகை கூட பாத்திலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஏனைய சூறாக்களை பொறுத்தவரையில பிஸ்மில்லாஹ் என்று ஓதுவது என்பது ஒரு மிக முக்கியமான நிபந்தனை அல்ல. அது ஓதிக்கொள்வது ஏற்றமானது. இல்லாமலும் ஒரு தொழுகையை ஆரம்பிக்கலாம். ஏனைய சூறாக்களை ஆரம்பிக்கலாம். ஆனா ஃபாத்தியா ஓதும்போது கண்டிப்பாக நாங்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை மனசாலையோ வாயாலோ உரத்தோ சொல்ல வேண்டி வரும். ஏனைய சூறாக்களை ஆரம்பிக்கும் போது ஓதுவது நல்லது. ஓதாமல் விட்டு நாங்கள் நேரடியாக சூறாவுக்கு போகலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒன்றும் கேள்விகள் இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் ஷேக் ரிஷாட் நஜ்முதீன் அவங்க பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு நாங்கள் அலைக்கும். நேரத்தை கருத்திற்கொண்டு இங்க 5:22 5:30 நாங்கள் முடிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஏற்பாடு செஞ்சாக்களுக்கு, படிப்பிச்ச எங்களோட உஸ்தாத் அரஃபாத் கரீம், ஷேக் ரிஃபாத், திரும்ப கலந்து கொண்டு எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன்னாக்கு, இமாம் புகாரி அவருடைய சஹி புகாரில ஒரு தலைப்பு ஒன்று கொண்டு வராரு. பாபுல் இல்ம் கபுல் கௌலி வல் அமல். ஒன்று பேசுறதுக்கும் செயற்படுறதுக்கும் முதல் அறிவை பெறுதல் என்று தனியான ஒரு சாப்டருக்கு ஒரு டாபிக் கொண்டு போடுறேன். அப்ப அதை விளங்கப்படுத்துற நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஒரு செயலை செய்யற நேரம் செய்யறதுக்கு அது சம்பந்தமான நாலேஜ் எங்களுக்கு கட்டாயம் ஈக்கும். ஜக்காத் ஆகிக்கலாம், தொழுகை ஆகிக்கலாம், எந்த செயல் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் செயல் எப்படி ஈக்கும்னா அந்த அறிவோட செய்யற நேரம் தான், அறிவோடையும் இஹ்லாஸோடையும் செய்யற நேரம் தான் அது உண்மையான பூர்ணமான செயலாக மாறும். எனவே அந்த அமைப்புல தான் நாங்கள் சூரத்துல் அல் ஹுஜராத் சம்பந்தமான அறிவை அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வாரான் என்பதை நாங்க எடுக்க முயற்சி செய்யணும். இமாம் அல் கஸாலி அவர் அழகான ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவாரு. முதலாவது ஒரு முஸ்லீம் அந்த அறிவை பெற்றுக்கொள்வான். அந்த அறிவை அவன் ரிப்பீட் பண்ற நேரம், ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ற நேரம் அந்த அறிவு கல்புக்கு இறங்கும், அவன் உள்ளத்துக்கு வரும். கல்புல அது ஆழமாக பதிகிற நேரம் அது அவன் சுலூக்காக மாறும், அவன் பிஹேவியராக மாறும். அப்ப சூரத்துல் ஹுஜராத்தும் அப்படித்தான். நாங்க எந்த அளவு தூரம் அதை ரிப்பீட் பண்றோம், தொடர்ந்து வாசிக்கிறோம், தொடர்ந்து பேணுதலா எடுக்கிறோம், மனசுக்கு எடுக்கிறோம். அப்ப அது எங்களோட கல்புக்கு வந்து ரிப்பீட் அந்த எங்களோட செயலாக மாறும்.
அப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய நாங்க படிச்சோம், 23 அமர்வுகள்ல படிச்சோம். குறைஞ்சது ஒரு விஷயத்த நாங்க ஃபோக்கஸ் பண்ணி, அது ஆளுக்கு ஆளு வித்தியாசமா மாறும். எனக்கு ஒரு விஷயம் ரைட், எனக்கு இது கூட இன்ட்ரெஸ்டா படும், உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் படும். ஏதாவது ஒரு விடயத்தை நான் குயிக் எடுத்து அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸை கொண்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ரெஸ்பெக்ட் பண்றது, ஹுப்பு ரசூல் எல்லாம் நாங்க பார்த்தோம். அப்போ ஒரு ஆளுக்கு முடிவுக்கு வரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சீராவை நான் படிக்க போறேன், இந்த அன்புட விளைவாக நான் படிக்க போறேன். ரைட், அப்ப அவர் அதை ப்ராக்டிஸை கொண்டு வருவார். அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுண்ணாவை நான் தொடர்ந்து அப்ளை பண்ண போறேன். வுது உடைக்கிறது அல்லது பரலான தொழுகைக்கு முத உள்ள சுண்ணா புறவுள்ள சுண்ணா எப்படி உண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு சுண்ணாவை நான் ப்ராக்டிஸை கொண்டு வரேன். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்றேன், அந்த அன்பும் காரணமாக ஸலவாத் சொல்றேன். தொடர்ந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு 100 ஸலவாத் சொல்றேன் உதாரணமா. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தா இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கனவுல காணோம்னு ஆசை வச்சு, காணையிலுமா காணையில்லாத ஒரு இது உண்டீங்க, காணையிலும் சொல்ல ஒரு பலமான கருத்து உண்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கனவுல காணோனும் என்ற அந்த அன்பை நாங்க கொண்டு வர அதை ஆசை வைக்கிறேன். அப்ப இப்படி எங்களுக்கு யோசிக்கும் ஏதாவது உண்டு. அல்லது இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த புறம் பேசுறத முழுக்க தவிர்ந்து கொள்றதை நாங்க சீரியஸா எடுக்கிறேன். யாராவது ஒருத்தர் பேச வந்தாலும் ரைட், என்ன அவரை பார்த்து என்கிட்ட பேச வேணும், அநீதிக்காக கேட்கிற அது வேற விஷயம். நாங்க சும்மா ஊர்பலாய் பேசுறோமே அப்படி நாங்க புறம் பேசுறத நான் ரைட் டோட்டலி நான் அதை ஸ்டாப் பண்ண போறேன் என்று இப்படி நாங்க சீரியஸான சில முடிவுகளுக்கு எங்களுக்கு இந்த கிளாஸின் முடிவு இப்படி வரையலும்னால் ஒவ்வொருத்தரும் அவர் தீர்மானிச்சு கொள்ளட்டும். வரையில உண்மையில நாங்க எங்களோட கிளாஸ்ல சக்சஸ் என்ற நிலைக்கு வரலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அந்த ஞாபக மூட்டலோட அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த ரமலானையும் இந்த கியாம்களையும், ராவுல நான் தொழுகிறோம், கியாம்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளணும். இந்த அறிவத்தேடி இல்ம நோக்கி எங்களுடைய இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளணும் என்று கூறி எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்கணும், எங்கள் செயல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் துஆ செஞ்சு முடிச்சுக்கொள்வேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லா ஹைரன் ஷேக் ரிஷாட். அல்ஹம்துலில்லாஹ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது ஷேக் ரிஷாட் சொன்னது போல ஒரு பண்பாட்டு மிக்க சமூகம்தான் ஒரு உயர்ந்த சமூகமாக எப்பயுமே இருக்கலும். நல்ல ஆட்டிடியூட், நல்ல அஹ்லாக் உள்ள சமூகம்தான் ஒரு சிறந்த சமூகம். இல்லாட்டி அது அந்த சமூகம்தான் இந்த சமூகமாக ஐக்கியலும். ஆகவே நாங்கள் நாலேஜை பெற்றன்ற வகையில் இந்த அஹ்லாக்க எங்களோட லைஃப்ல செய்யணும் அழகா என்ற வகையில் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப். உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால், ஷேக் ரிஷாட் சொன்னது போல நாங்கள் எங்களோட ஊர்களில் பார்த்திக்கிறோம், வயல் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த வயல் வேலையில் இறங்கி அவங்க ஈடுபட்டு தொடர்ந்து விஷயங்களை செய்கிறதுனால அதனால ஹார்வெஸ்டிங் எடுத்து அந்த அரிசிகளை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு லெவலுக்கு இருக்குது. ஆனால் அவங்களோட லைஃப்பை பொறுத்தவரையில் அவங்க ஒரே லெவலில் தான் அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டே போவாங்க. அதை டெவலப் பண்ணி அதை மெஷின் கொண்டு வந்து இல்லாட்டி புதிய பயிற்சிகளை போட்டு விஷயங்கள் செய்கிறவங்களாக ஈக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பில் பார்த்துப்பீங்க உங்களோட ஒரு வில்லேஜ்லேயும் உள்ளவங்களை. ஆனால் ஒரு எஜுகேஷனாக எக்ரிகல்ச்சர் முடித்து டிகிரி ஒன்று முடித்த ஒரு ஆள், அவர் புதிய தானியங்கள் அந்த இடத்துக்கு என்ன பொருத்தம், என்ன அந்த மண்ணுக்கு பொருத்தம் என்றத அறிவுகள் எல்லாம் படித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டு விஷயங்கள் செய்கிற ஆட்களாக மாறிடும். ஆனால் அந்த மனிதர் டிகிரியை முடிச்சுட்டு எனக்கு எக்ரிகல்ச்சரில் டிகிரி ஈக்குது என்ற வகையில் இருந்து அவர் பேசாமல் வீட்டில் இருந்தால் அந்த இம்ப்ளிமெண்ட் என்ன அது இல்லாமல் போயிட்டுரும். ஆகவே ஆக குறைஞ்சது அந்த நார்மலாக வயல் வேலை செஞ்சு அந்த இதாகிற ஆளை விட இவர் மோசமாக லெவலுக்கு போயிட்டுருவார். அறிவு எப்பயுமே பிரயோசனம். அதை எப்படி சரியாக பயன்படுத்தி அதனூடாக நல்லா இறங்கி வேலை செஞ்சு அந்த அமல்களை போட்டு விஷயங்கள் செய்கிற மூலமாகத்தான் அது வெளிப்படையாக வரையிடும். அறிவு மிக முக்கியம் சொன்னால் அது மூலமாகத்தான் டெவலப் ஆகிடும், ஒரு ஹார்வெஸ்டிங்கை கூட்டேலும் விஷயங்களை செய்யலும். அதே டைமில் அறிவின் பின்னால் அதுக்குரிய எக்ஷனை போட்டு விஷயங்கள் செய்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே நாங்கள் அஹ்லாக் சம்பந்தமாக படிச்சுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட லைஃப்பில் இந்த நோன்புக்கு பின்னால்
இந்த நோன்புல அடுத்த 5-6 நாட்கள் இருக்குது. அது அஹ்லாக்குள்ள பெஸ்ட்டுள்ள சமூகமாக மாறுறதுக்குரிய எங்களோட குடும்பம், எங்களோட க்ளோஸ் சர்க்கிள், அடுத்தது எங்களோட ஊர், அப்படியான ஒரு லெவலுக்கு நாங்கள் மாற வேண்டிய தேவை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு முதல் ஸ்டெப்பாக எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதில் பங்கு பற்றின எல்லாருக்குமே ஜஸாக்குமுல்லா ஹைரன். இதுக்கு முன்னின்று யார் செஞ்சீங்களோ ஷேக்மார்கள், பிஎம்எஸ்லுடைய தர்பியா டீம் எல்லாருக்குமே ஜஸாக்குமுல்லா ஹைரன் அல்லாஹ் பொருந்திக்கொள்ளணும். அதை விடவும் இந்த நிகழ்வு நடப்பதற்காக அல்லாட அருள், அவன் நாட்டம் இல்லாட்டி இது ஒன்றும் நடந்திருக்காது. ஆகவே அவன் மிகவும் உயர்ந்தவன், அவன் மிகவும் மிகவும் வணங்குறதுக்கு தகுதியானவன், மிகவும் அல்லாஹு அக்பர் என்ற இதை சொல்லவனாக. இந்த நிகழ்வுல அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய மாதம், நாங்கள் குர்ஆனை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த விஷயங்களை செஞ்சுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே நாங்கள் ரமதானை வணங்குற சமூகம் இல்லாமல் இது அல்லாஹ் வணங்குற சமூகம். ஆகவே ரமதானுக்கு பிறவும் இந்த குர்ஆனை ரெஸ்பெக்ட் பண்ணி வாழ்கிற மனிதர்களாக நாங்கள் மாறுவோம், அதை லேர்ன் பண்ணுற மனிதர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த எஃபர்ட்டுகளை அல்லாஹ், இந்த ஸ்பெண்ட் பண்ண டைம்களை மறுமையில் மிகவும் ஹை லெவலில் எங்களுக்கு காட்டக்கூடிய எங்களோட வலது கரத்தில் தரும்போது அந்த பட்ட உலையில மிகவும் வலிவான ஒரு அமலாக இது ஏற்றுக்கொள்ளப்படணும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லா ஹைரன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாரெல்லாம் பங்கு பற்றீங்களோ அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கொள்ளணும். இந்த செஷனா இன்ஷா அல்லாஹ் இதோட சூரா அசுரோடையும் துஆவோடையும் முடித்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاكم الله خيرا brothers and sisters. شيخ ماركم جزاكم الله خيرا. الله بركة سيام إن شاء الله. السلام عليكم ورحمة الله وبركاته.